வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவோம். உழவின் பின்னே தான் வாழ்க்கையே இருக்கிறது அப்படின்போம். அப்படி உழவர் திருநாளை கொண்ட இந்த மாதத்திலே சூரியனை நோக்கிய பயணம் அப்படின்ற விஷயம் ரொம்ப முக்கியமானது. மகர ராசிக்குள்ளர உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிற ஸ்டேஜில் சூரியன் உள்ளே வராரு. அப்படி அவர் உள்ளே வரும்போது எழுச்சி மிக்க விஷயங்கள் நிறைய நடக்கும். 10ஆம் இடம்னாலே தொழில் அப்படிங்கிற இடத்துக்குள்ளார காலச்சக்கர புருஷத்தின் 10ஆம் இடத்துக்குள்ளே தொழில் அதிகாரம் அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்பார். கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல அந்த சூரியன் வந்து நிற்கிறார். அப்படி இவருடைய வாழ்க்கையினுடைய தன்மையெல்லாம் மாற்றுவார். நம்ம தான் ஆத்மா அப்படிங்கிறோம். ஒரு ஜாதகரையும் ஆத்மாவகாரகன் சொல்லுவோம், லக்னகாரகன் சொல்லுவோம். அப்படிப்பட்டவர்களுக்கு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு இந்த சூரியன் உள்ளே வராரு. அந்த எனர்ஜியை கொடுக்கும்போது கோச்சாரங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும். தனுசு அப்படிங்கிற இடத்துல செவ்வாயும் புதனும் சேர்ந்துருப்பாங்க. மகர ராசிக்குள்ளே சூரியனும் சுக்கிரனும் இருப்பார். ராகு கும்பராசிக்குள்ளே இருப்பார். மீன ராசிக்குள்ளே சனி பகவான். குரு வக்கரகதியிலே மிதுனம் என்கிற ராசிக்குள்ளே தன் பார்வையாலே குரு வந்து ரொம்ப கடாட்சம் பண்ணக்கூடியவர். தன் 5ஆம் பார்வை கும்பராசி மேலே வைப்பார். 7ஆம் பேர் தன்னுடைய இடத்துல வச்சுப்பார் தனுசு ராசி மேலே. 9ஆம் பார்வையை துலா ராசி மேலே வைப்பார். அதுபோல் கேது பகவான் அமர்ந்திருப்பது சிம்ம ராசியில் இருப்பார். இப்படி இவர்கள் எல்லாம் கலெக்டிவாக இருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய பலன்களில் நிதர்சனமான பலன் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் 2ஆம் இடத்தில் இருப்பது தனத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகள் எனக்கு கொடுக்கும். எல்லாரும் தொழில் நிமித்தமாக பணம் சார்ந்த விஷயங்களில் நிறைய எண்ண ஓட்டங்கள் நிறையா இருக்கும். ஆனால் தொழிலில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள், அரசியலிலே சில குழப்பங்கள் இருந்தாலும் ஒரு ஆதாயத்தை தேடின ஒரு வாய்ப்புகள், மழை வளம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த மாதத்தில் இருக்குது. தொடர்ந்து தங்கம் வெள்ளியும் ஏறுமுகத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் இந்த மாதம் இருக்கும் என்பதை மனதில் கொண்டு நாம் ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு காணப்போகிறோம். வாருங்கள். எப்பொழுதும் சுறுசுறுப்புக்கான மீனராசி நண்பர்களே, உங்களுடைய அந்த வேகம் எப்பொழுதுமே ஒரு பெரிய அபூர்வமான ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அந்த சுறுசுறுப்பு, அந்த பட்டர்ஃப்ளை அப்படிங்கிற மாதிரி பறந்துக்கிட்டு இருக்கு, பட்டாம்பூச்சியாகி பறப்பீர்கள். உங்களுக்கு லாபஸ்தானத்திற்குள்ளே சூரியன் வரார். அதனால் சந்தோஷம் பெருக போகிறது, மகிழ்ச்சியை கொண்டு வரார். தந்தை வழி சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்பு, தந்தை வழி ஆதாயங்கள், அரசாங்க வழி ஆதாயங்கள், அதிகாரத்திலே ஆதாயங்கள், பெருமையிலே ஆதாயங்கள், புகழிலே ஆதாயங்கள், உயர்வு, சௌக்கியங்கள். நல்ல முறையிலே நீங்கள் தொழில்களையும் நன்றாக செய்து லாபத்தை உங்கள் பாக்கெட்டில் போட்டுக்கூடிய ஒரு நல்ல மாதம் இது. சுக்கிர பகவான் லாபத்தில் உட்கார்றார். நிறைய விழாக்கள், உபசாரங்கள் எல்லாம் இருக்கும். நல்ல சாப்பாடு இருக்கும், சந்தோஷமான சாப்பாடு, விருந்து உபச்சாரங்கள், விதவிதமான சாப்பாடுகளை சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த மாதத்தில் இருக்குது. புதன் செவ்வாய் அமர்ந்திருக்கிறது தொழில் ஸ்தானத்தில் உட்கார்றார். இந்த தொழிலே புதனும் செவ்வாயும் அமர்வது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு அலர்ட் பண்ணுது. அவசரம் மட்டும் படக்கூடாது. நண்பர்கள்ட்ட ஏமாறக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். நிறைய விஷயத்தில் பயணங்களிலே ஃபோன் பண்ணாமல் போய் மாட்டிக்கிட்டேன் சார், அங்கே போனால் கதவு பூட்டிருக்கு சார், வர சொன்னாங்க சார், அவங்க எதுவும் கிளம்பி போயிட்டாங்களாம் சார், இப்படிலாம் ஒரு டிஸப்பாயின்மெண்ட் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணின்னு அலைங்க. அலைச்சல் உண்டு, கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வேலையினாலே இடப்பெயர்ந்து செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் உண்டாகும். வேலை இல்லைங்கிற நண்பர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த 7ஆம் இடத்துக்கானதான புத பகவான்
செவ்வாயுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார், குருவினால் பார்க்கப்படுகிறார். அதனால் கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்தில் தடையாக இருந்த கல்யாணங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கல்யாண தடை நீங்கிடும், நல்ல கல்யாணம் நடக்கும். புதிய கெட்டி மேளம் சத்தம் கேட்க வாய்ப்புகள். தொழில் நிமித்தமாக அலையும் போது அலைச்சலினால் வரக்கூடிய ஆரோக்கிய குறைபாடுகள் இது இருக்கும். கொடுத்த கடன் திரும்பி வரும், கேட்டால் கிடைக்கும். கேது 6ஆம் இடத்துல இருக்க, சத்ருவை நீங்கள் அழகாக பேசி அவங்ககிட்ட வாங்கி போடலாம், அந்த விஷயத்தை கொடுத்துருவார். லக்ஷ்மி கடாட்சத்தை கேதுவும் கொடுப்பார். லாபம் அப்படிங்கிற விஷயம் செலவு கண்ட்ரோல் பண்ணும்போதும் கிடைக்கும். அப்படி குருவின் பார்வை 12ஆம் இடத்து மேலே இருக்கிறதுனால பெரிய செலவுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது குருவின் கடமையாகிடுறது. உங்களுடைய முதல் கண் வேலை என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் பகச்சிக்காமல் இருக்கிறது, எல்லாருக்கூடையும் ஒத்துமையாக இருக்கிறது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிலில் அனைவருக்கும் தாழ்வு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை மனசில் நல்லா ஓட்டுக்கிட்டு எல்லாரோடையும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படிங்கிறது இந்த பொங்கல் பண்டிகையுடைய முக்கிய தாற்பயம். அப்படிப்பட்ட பொங்கல் இருக்கக்கூடிய தை மாதத்திலே நீங்கள் அனைவருடன் சந்தோஷமாக சுபிட்சமாக பலமாக வாழ வேண்டும். வாழ்க வளத்துடன்.